பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மாளிகையில் இந்த மன்ற கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மண்டல குழு தலைவர் அவர்களே மற்றும் கல்வி நிலைக்குழு தலைவர் அவர்களே மற்றும் ஏசி சார், இ சார் மற்றும் சக மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள், சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் பணியாளர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட வார்டுல வந்து கற்பக விநாயகர் கோயில் தெரு ஆர்ச்ல சிசி ரோடு 7 தெருவுக்கு நாங்க போட்டு கொடுத்தோம். இதை நான் முன்னே இந்த மன்றத்துல பேசியிருக்கிறேன். அதுல மழைநீர் வடிகால்வாய், அதாவது காவாவோட போட்டோம். விவேகானந்தர் தெரு, கம்பர் தெரு, பாரதியார் தெரு, பாரதிதாசன் தெரு, ஔவையார் தெரு, மணிமேகலை தெரு, பாலகங்காதர் தெரு. இப்போ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நேரு தெரு, கண்ணகி தெரு, சேக்கியார் தெரு, காந்தி தெரு, வாவுசி தெரு, சேரன் செங்குட்டுவன் தெரு, மொத்தம் 484 மீட்டர். இப்ப ஒரே ஏரியால இருக்க 13 தெருக்கள்ல 7 தெருக்களுக்கு சிசி ரோடு போட்டு காவா கட்டி கொடுத்துட்டு மீதி 6 தெருவுக்கு வெறும் சிசி ரோடு தான் நான் போட்டு தருவேன்னு ஒரு மாமன்ற உறுப்பினரா என்னால சொல்ல முடியாது. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஆப்வியஸ்லி அந்த தெருவுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் அது ஏன்னா இந்த தெருவுக்கும் நான் செஞ்சு கொடுப்பேன்ற எதிர்பார்ப்புல இருக்காங்க. அந்த எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்னிடம் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களே எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த மனுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த ரோடோட கண்டிஷனை பாருங்க. இது காந்தி தெரு, நேரு தெரு, எல்லா தெருவோட கண்டிஷன்ஸையும் அவங்க மென்ஷன் பண்ணி மாமன்ற உறுப்பினரா என்கிட்ட ஒரு 20 டேஸ் முன்னாடி கொடுத்துட்டாங்க. இதுல மாநகராட்சியில அது என்ன சிஸ்டமேட்டிக், என்ன ஃபார்மேட், என்ன புரோட்டோகால்னு புரியல. ஒரு ஏரியால இருக்கக்கூடிய 13 தெருக்களுக்கும் ஒரே மாதிரி சாலை தான் அமைத்து தர வேண்டும், ஒரே மாதிரி மழைநீர் வடிகால்வாய் கட்டி தர வேண்டும். மழை 7 தெருவுல பெஞ்சிட்டு மீதி 6 தெருவுல பெய்யாம தள்ளி போயிடும். அங்கேயும் தண்ணி தேங்கும், அங்கேயும் மழைநீர் வடிகால்வாய் தேவை. என்ன சிஸ்டம்ல இப்படி கொண்டு வந்தாங்கன்றத ஆராய்ந்து பார்க்க நான் விருப்பப்படல. எனக்கு அந்த பகுதியோட மாமன்ற உறுப்பினரா கட்டாயமாக நிச்சயமாக இந்த 6 தெருக்களுக்கும் 484 மீட்டருக்கும் சிசி ரோடோட எனக்கு கால்வாய் கட்டி கொடுத்தால் மட்டுமே தான் மழை காலத்தில் இந்த பொதுமக்களை மழை வெள்ளத்தில் இருந்து பாதுகாப்பாக சேமிக்க முடியும், காப்பாற்ற முடியும். இல்லைன்னா 7 தெரு நல்லா இருக்கும், மீதி 6 தெருவுல மாமன்ற உறுப்பினர்கள் எந்த துறை அதிகாரியோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யாருமே செல்ல முடியாது. அந்த அளவுக்கு கெட்ட பேர் உண்டாகும். இதுக்கு ஒரு நிமிஷம் அடிஷனல் லிஸ்டா ஏசி சாருக்கு 6/8/2025 அன்னைக்கு நான் கடிதம் கொடுத்துட்டேன். மிஸ்டி ஏரியா எஸ்டபிள்யூடி பேக்கேஜ்ல 13 நான் கடிதம் கொடுத்துட்டேன். சேவிங்ஸ்லயும் அங்க இருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ சேர்மன் சொன்னார், சுவாமி விவேகானந்தர் பத்தி சொன்னார். என்னோட ஸ்டைல்ல சொல்லணும்னா, பாஸ்ட் இஸ் ஹிஸ்டரி, ஃபியூச்சர் இஸ் மிஸ்ட்ரி, டுடே இஸ் a gift, that is why it is called present. பிரசன்ட்ன்ற வார்த்தைக்கான அர்த்தமே கிஃப்ட். அதே நீங்க சொன்னீங்க, அதையே நானும் சொல்றேன், நீங்க சொன்னதையும் நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு எனக்கு இது ஒரு முடிவு தெரிஞ்சுதான் இந்த மன்றத்துக்கு நான் போற மாதிரி இருக்கும். திருப்பி 30 நாள் போயிட்டு நான் என் பொதுமக்களை சந்திச்சு அதே கோரிக்கை என்கிட்ட அவங்க திருப்பி சொல்லி அதே மன்றத்துக்கு நான் மாமன்ற உறுப்பினரா வர்றதுல பிரயோஜனம். ஏசி சார் இப்ப சேவிங்ஸ் இருக்கு சார். நான் கார்வாய் போறது பிரச்சனை இல்ல சார். பேக்கேஜ் ஆனதா சார், ஏசி சார் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி சார் சொல்லி கட்டுறாரு. கார்வாய் பார்த்தாச்சு, லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன் சார். அவர் சைன் பண்ணி சைன் வாங்கி டெக்ஸ்ட்ல ரைட் பண்ணலாம். அது ஏ லெவல்ல அவர் சொல்றாரு. கார்வாய் கட்டலாம். அதே மாதிரி மாமல்லூருக்கு தெரியாது இல்ல, சாம்பார் ட்ரெயின் வேற கேட்டாங்க, ரோடு வேற கேட்டாங்க. ரோடோட கால்வாய் கட்டிட்டு நீங்க ஒரு கவுன்சிலரா எப்படி சொல்ல முடியும்? கால்வாய் கட்டணுன்றது உண்மையா கட்டிடலாம், ரோடு போடுறது அது போட்டுடலாம், அப்படிதான் ரோடோட கால்வாய் கட்டுறது அது நீங்க அறியாமையில சேர்மன் சொல்றீங்க. அதனாலதான் சொல்றேன், நான் கால்வாயே கேட்கல. ஆல்ரெடி கொடுத்த ரோடு மென்ஷன் பண்ணீங்களா, அது வித் கால்வாவோட தான் அந்த டெண்டரையே கூப்பிட்டேன். நீங்க அறியாமையில சொல்றீங்க, உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் அத பத்தி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு நிமிஷம், கவுன்சிலர் ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்றது தனி ப்ராஜெக்ட்,
ரோடுன்றது தனி ப்ராஜெக்ட். ஒரு கவுன்சிலரா இது தெரியாம நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆல்ரெடி கொடுத்த கான்ட்ராக்ட்ல வித் ரோடோடவே அந்த ரோட் கான்ட்ராக்டரே தான் அந்த காவா கட்டுற மாதிரி வந்தது. அது 2023 இருக்கலாம், இல்ல 1948 கூட இருக்கலாம் சார். அங்க போய் பொதுமக்களை சந்திக்கும் போது ஒரே கேள்விதான், விவேகானந்தர் தெருவில் காவாவோட ரோடு போட்டு கொடுத்த தம்பி, எனக்கு இங்கேயும் அதே மாதிரி காவாவோட ரோடு போட்டு கொடுத்த தம்பி, நீ மன்றத்துல பேசுவியோ, ரிப்பன் பில்டிங்ல பேசுவியோ, எங்க பேசுவியோ, நாங்க உன்னதான் சார்ந்து இருக்கிறோம், நீ தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதெல்லாம் தப்பு இல்லை, கேட்டு தப்பு இல்லை, பொதுமக்கள் சொல்றது தப்பு இல்லை சார். கால்வாய் ரோடு ஏற்பாடு பண்ணி ரோடு பண்ணி கொடுங்க சார். கால்வாய் எப்போ சார் ஆரம்பிங்க? அத வந்து ஈ சாரும் ஏசி சாரும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பா பண்ணி தருவார். இது கிட்டத்தட்ட 4 மாசமா போயிட்டு இருக்க முடியும் சார். சோ இது நீங்க ஆனந்தராஜ் அவர் ஏஸ்கொயர் கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அது இன்னைக்கு பேசிட்டு எனக்கு ஈவினிங் குள்ள என்னன்னு சொல்லுங்க சார். ஏன்னா நாளைக்கு அந்த ஏரியால ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க பப்ளிக், நான் அவங்கள போய் சந்திக்கணும். சோ இன்னைக்கு என்ன பதில்னு தெரிஞ்சாதான் அவங்கள நான் நாளைக்கு சாலை வந்து நீங்க எப்படி சொல்றீங்களா, சாலை அமைக்கப்படும், கால்வாய் அமைக்கப்படும். சந்தோஷம். வஉசி தெருவுல ஒருத்தர் வந்து ஒரு 6 மாத குழந்தையோட வசிக்கிறாரு. அவர் வந்து இப்போ சென்னை மாநகராட்சியில புதுசா இருக்கிறதுன்னு பார்த்தா நம்ம ஊர் ஜனங்க வந்து எங்கேயுமே இல்லை, வாடகைக்கு இருக்கிறவங்க எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் தான். அவங்கள வந்து தங்காத இருக்காதன்னு நம்மளால சொல்ல முடியாது. அவங்க பண்ற அநியாயமும் அட்டூழியத்தை பாருங்க. 250 பியர் பாட்டில் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள 250 பியர் பாட்டில், ஹன்ஸ், ட்ரக்ஸ், கெஞ்சா, சிகரெட். அந்த வீட்டுக்கு இரு பக்கத்திலயும் குழந்தைங்க வசிக்கிறாங்க. அவங்க கிட்ட டெய்லி பப்ளிக் சண்டைக்கு போறாங்க. அந்த பப்ளிக் 30-40 வருஷமா அங்க குடியிருப்பு இருக்கிறவங்க. இத போய் லா அண்ட் ஆர்டர்ல சொன்னா லா அண்ட் ஆர்டர் போய் கேட்க மாட்டாங்க. உர்பசீர்ல போய் கிளீன் பண்ண சொன்னா நாங்க போய் கிளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உர்பசீர் வந்து கவுன்சிலருக்கு சொல்லாம பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில போயிட்டு ஜேசிபியை வச்சு 50,000 60,000 தரவங்களுக்கு எல்லாம் போய் பண்றாங்க. நான் அதெல்லாம் தலையிட விருப்பப்படல, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. யாரு எங்க வாங்கினாலும் அதெல்லாம் போய் நான் கேட்கறாங்க கிடையாது. பொதுமக்கள் ஒரு கோரிக்கைன்னு வைத்து விட்டார்கள் என்றால் அதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதற்கு அனைத்து துறைகளையும் நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் மாமன்ற உறுப்பினரா இருக்கேன். என்னோட செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்கோ, என்னோட தேவைக்கோ, என்னோட விஷயங்களுக்கோ எந்த ஒரு அதிகாரியையோ எந்த ஒரு கார்பரேஷன் ஊழியர்களையோ நான் வந்து பயன்படுத்துறதில்லை. இதுக்கு நிரந்தர தீர்வா இந்த ஆட்சியில இது வந்து போதை, அந்த ஆல்கஹாலிசம் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தலைவரிச்சு போயிருக்கு. அங்க போய் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்த பில்டிங்கோட ஓனர் தவறி போயிட்டாரு, அவங்க வீடு அங்க இல்ல. இதுக்கு இந்த மன்றத்து மூலமா எப்படி ஒரு முடிவு காணலாம்? சேர்மன் அவர்களோட கவனத்துக்கு அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுதான் நான் சொல்றேன் சார். இப்ப வந்து ஒரு பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணும் போது ஒரு 6 மாத குழந்தைக்கு வந்து அது சுகாதார சீர்கேடா இருக்குன்றப்ப நீங்க ரூல்ஸ் பாக்குறீங்க, ஓகே. இதே மன்றத்துல இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன், மாமன்ற உறுப்பினர் கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க, போன் அப்புறம் பேசுங்க. இதே இடத்துல வந்து பப்ளிக்கோட பிரைவேட் லேண்ட்ல உங்களோட ஊழியர்கள் பணம் வாங்கிட்டு போய் செஞ்சது ஆதாரபூர்வமா என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு இருக்கு, நான் அதை மன்றத்துல பேசல. அது பேசலாமா? இப்ப நீங்க சொல்றீங்க அது ஒரு மொட்டை மாடின்னு சொல்றீங்க, ஆதாரபூர்வமா இந்த டிவிஷன், பக்கத்து டிவிஷன், எல்லா டிவிஷன்லயும் இல்ல ஒரு நிமிஷம் அவர் போன் பேசி முடிச்சுட்டோம். சோ அதனால வந்து அதை நான் இங்க பேசலாமா? இப்ப நீங்க சேர்மன் முன்னாடி ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டீங்க, அவர் புரோட்டோகால் பிரகாரம் கரெக்டா பதில் சொல்றாரு. என்னன்னா வந்து மொட்டை மாட்டில போய் எடுக்க முடியாது சதீஷ் அப்படின்ட்டு. கரெக்ட் தான். நான் சொல்றது ஒரு குழந்தை, 6 மாத குழந்தைக்கு சுகாதார சீர்கேடு,
ஃபுல்லா கெஞ்சி அடிச்சுட்டு ஒரு 1000 பீர் பாட்டில் போட்டு அந்த சுத்து வட்டாரத்தையே அசிங்கப்படுத்துறாங்கன்றதுதான் என்னோட கோரிக்கை. நீங்க சொல்றது அதுல நம்ம போய் எடுக்கக்கூடாதுன்னு. ஆனா உங்க ஆட்கள் என்னென்ன விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க, எந்தெந்த இடத்துல போய் பணம் வாங்கிட்டு செய்யறாங்க, எந்தெந்த இடத்துக்கு பிஓபி ஆபரேஷன் வெஹிக்கிள் போகுது, எந்தெந்த ஹாஸ்டல் உள்ள போகுது, எந்தெந்த ரைஸ் மில்லுக்கு போகுதுன்றத பத்தி பேசலாமா? ஓகே, அடுத்த மன்றத்துல அதுக்கான ஆதாரத்தோட எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். நான் சேர்மனோட கவனத்துக்கு ஆல்ரெடி 4 நோட்டீஸ் அந்த இடத்துக்கு கொடுத்திருக்கேன். ஆர்எம்செட் மில்லேனியா என்ற ஒரு ஐடி நிறுவனம், ஏக்கர் கணக்குல ஒரு பெரிய நிறுவனம். அந்த ஏக்கர் கணக்குல இருக்க ஒரு பெரிய நிறுவனம் இல்லீகலா மழைநீர் வடிகால் வாயில கொண்டு வந்து கனெக்ஷன் பண்றோம். ஊர்ல வசிக்கிற 5 பேர் 10 பேர் வீட்டு தண்ணியே அங்க போல எம்ஜிஆர் சாலையில. அதுவே 1/2 hour மழை பெஞ்சா தண்ணி ரோட்ல வந்து நின்றோம். இது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவன் எத்தனை ஏக்கர்ல அந்த பில்டிங் வச்சிருப்பான்னு தெரியாது. அவனே கொண்டு வந்து பைப்பை போட்டு, அவனே கொண்டு வந்து ஸ்லாப போட்டு, அவனே சிமெண்ட போட்டு மூடிட்டான். அதான் போட்டோம். எம்ஜிஆர் சாலையில இருக்க ஆர்எம்செட் மில்லேனியா ஃப்ரண்ட் சைடு சார். லா காலேஜ்ல இருக்க லா ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறாங்க. அவன் வந்து இப்ப அந்த சிமெண்ட் போட்டு அழகா ஃபுட்பாத் போட்டு மூடிட்டான். அதை நம்ம ரிமூவ் பண்ணி தான் அடைக்கணும். எனக்கு வந்து லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நீங்க ஒரு மாமன் ரோட்ல இதை அலோவ் பண்றீங்க பிரதர்? இங்க ஆல்ரெடி நாங்க எங்க காலேஜ் முன்னாடி தான் தண்ணி தேங்கி நிக்குது. இவ்வளவு பெரிய கம்பெனி தண்ணியை கொண்டு வந்து விட்டாங்க, எங்க காலேஜ் முன்னாடி தான் திருப்பி தண்ணி வந்து நிக்கணும். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவன் எந்த தண்ணி விட்டாலுமே அவனுக்கு அதுக்கு அவன் வந்து சம்ப் வைக்கணும். அவன் வந்து ட்ரைனேஜ் ஆப்வியஸ்லி நீங்களே சொல்லிட்டீங்க. அதே மாதிரி சந்தோஷ் நகர்ல ஜிசிசிக்கு சொந்தமான பார்க் லேண்ட் ஆக்குபை பண்ணி ஒருத்தவங்க ஷெட்டு போட்டு வச்சிருந்தாங்க. இதுவும் மன்றத்துல பல தடவை பேசி, தாசில்தார் முன்னாடி பேசி, நம்மளும் எல்லாமே சொல்லி பார்த்துட்டோம். அது என்ன ஆச்சுன்னு அப்படியே தெரியல. அது அப்படியே இருக்குது. அதே மாதிரி இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு ஃபுல்லா ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு கம்பெனிக்காரன் ஃபுல் ரோடு, ஒரு என்டையர் ரோடு தன்னோட வாகனத்தை நிப்பாட்டி, இதுவும் சந்தோஷ் நகர்ல, அது வந்து அவர் ஃபுல்லா ஆக்குபை பண்ணி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1 கிரவுண்ட் இடம். இது மாநகராட்சிக்கு சொந்தமான இடம். இதையும் நான் வந்து ஆதாரப்பூர்வமா உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். பர்மா காலனி அங்கன்வாடியில ரிப்பேர் ஒர்க்குக்கு நான் பல தடவை பேசிட்டேன். அது அங்க இருக்கிறவங்க குழந்தைங்களும் வராங்க, இந்த வார்டுல இருக்க குழந்தைங்களும் வராங்க, சுத்து வட்டாரத்திற்குள்ள எல்லா குழந்தைங்களும் வராங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா? சந்தோஷம். தண்ணி பிரச்சனை எல்லா வார்டுலயும் சரியாயிடுச்சு. என்னோட வார்டுல டெய்ல் எண்டு டெட்டு நெம்மலில இருந்து வர்ற கடைசி பாயிண்ட் 182ன்றதுனால எனக்கு இன்னும் 2 இடங்கள்ல வந்து தண்ணி பிரச்சனை சரியாகாம இருக்கு. ஒண்ணு ஆர்ச்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் இன்னைக்கு காலையில போன் பண்ணி சொன்னது என்னன்னா, பெருங்குடியில நல்லா தண்ணி வருதான் தம்பி, தண்ணி போதும்ட்டு அவங்க மூடிடுறாங்கன்னு சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், பெருங்குடியில தண்ணி வர்றதை பத்தி நான் மாமன்ற உறுப்பினரா பேசக்கூடாது. பெருங்குடிக்கு தண்ணி வந்ததுன்னா சந்தோஷம், அதுக்கு அவங்க மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்க அதுக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. இங்க தண்ணி வராததை பத்தி மட்டும்தான் நான் பேச முடியும். ஆர்ச்ல 3 நாளா தண்ணி வரல. கடந்த 3 மாதங்களா நானும் ஏரியா இன்ஜினியர் ஏஐ சார் நேர்லயே போய் பார்த்தோம், ட்ரில் பண்ணியும் பார்த்துட்டோம், எல்லா விதமான வழியிலும் செக் பண்ணிட்டோம். இப்ப வரைக்கும் ஆர்ச்லயும் சரி, எம்ஜிஆர் நகர்ல சொட்டு சொட்டா, அதாவது ரொம்ப சொட்டு சொட்டா, இந்த நான் எக்ஸாஜரேட் பண்ணல, அதாவது விமர்சனத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ பேசல. உண்மையிலேயே எம்ஜிஆர் நகர் பொதுமக்கள் இப்படி இருக்க ஒரே ஒரு கிளாஸ்ல புடிச்சு குடத்துல ஊத்தி 1 hour ஃபில் பண்றாங்க. 45 நிமிஷத்துல இருந்து 1 hour தான் வருது. 2 குடத்துக்கு மேல அவங்களுக்கு 3 நாளுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. இது இன்னைக்கு லாரியில டேங்க்ல ஃபில் பண்ணி அந்த டேங்க்ல இருந்து மோட்டார் போட்டு ஒரு வீட்டுக்கும் வந்து நம்ம சப்ளை கொடுக்குறோம் சேர்மன். அது போதுமான அளவு இல்லை. 10-15 ஆக்கியாச்சு.
இல்ல மேடம் டைம் பாயிண்ட் இருந்தாலும் டைம் ஏன் அது போக மாட்டேங்குது செக் பண்ணுங்க யாரும் மோட்டருக்கு வச்சிருக்காங்க 100% மோட்டார் இருக்கு. நானே பல தடவை சொல்லிட்டேன், எம்டி லெவலையும் சொல்லிட்டேன். சூஸ் பண்ணுங்க நம்ம அதெல்லாம் தண்ணி போகணும். கொஞ்சம் பாருங்க நான் எவ்வளவு பிரச்சனையா சால்வ் பண்ணிருக்கேன். அதே போல ஆர்ச்லயும் அதே ஆர்ச் போல தண்ணி போலாம் மேடம். ஆர்ச் போயில இப்போ என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க வந்து பணம் கட்டி எடுக்க சொல்றீங்க தம்பி, நான் இப்ப பணம் கட்டி எடுத்துட்டேன், ரசீது வச்சிருக்கேன், இப்பவும் தண்ணி வரலன்னா நான் எங்க தண்ணி போறது? நீங்க பணம் கட்டி எடுக்க சொல்றீங்க, நான் பணம் கட்டி எடுக்கிறேன் தம்பி. இல்ல வந்தாங்க, அதெல்லாம் வந்தாங்க, அதெல்லாம் கூட்டுறல, அவங்க வந்தாங்க கிட்ட இருந்து எல்லாம் தண்ணி வர மாட்டேங்குது. இல்ல மேடம் அது என்ன மேடம் சொல்றாங்க இப்போ கண்ணந்தால டேங்க் இருக்கு, நம்ம ஏன் மேடம் பெரிய டேங்கே நம்பி இருக்கணும்? டைட் பாயிண்ட் ஆகி போகுது. பெரிய டேங்க் நம்பினா டைட் பாயிண்ட் ஆகி போகுது. பெருங்குடியில சப்பு இருக்கு, அதை எதுவுமே நிறுத்தி அதை ஏற்றி விடலாம். எத்தனை டேங்க் இருக்கு, அதாவது இது இருக்கு அண்ணா சாலை இது மார்க்கெட் அங்க டேங்க் இருக்கு, அதுக்கப்புறம் டேங்க் இருக்கு, அதை ஏற்றி விட்டா நல்லா தண்ணி போகும். சர்மன் ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம். நீங்க சொல்றது வந்து நம்ம பஞ்சாயத்து காலத்துல இருக்கும்போது அந்த பொதுமக்களுக்கு அந்த டேங்க்ல இருந்து தண்ணி கொடுத்தா சப்ளை இருக்கும். இன்னைக்கு அந்த 14 தெருவுல கிட்டத்தட்ட 50 ஹாஸ்டல் இருக்கு. எனக்கு எப்படி கொடுத்தாலும் தண்ணி வந்தா போதும். என்ன ஒரு சொல்யூஷன் எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். வாட்டர் வந்து சஃபிஷியண்டா பொதுமக்களுக்கு கிடைச்சா போதும். அது ஒரு 1 வீக்ல நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க மேடம். ஒண்ணு. அதே மாதிரி இந்த சத்யா நகருக்கு வந்து ரோட் சைட் பார்க் கேட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த ஃபண்ட் இன்னும் ரிலீஸ் ஆகாமலே இருக்கு சார். முரளி சார், சத்யா நகர் பார்க் இதே வந்து எல்லா மன்ற மீட்டிங்ல நாங்க பப்ளிக் போய் பார்க்கும்போது இந்த மன்றத்துல பேசினேன். அது வந்து திருவேங்கட நகர்ல சார் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஏசி சார், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. ஒர்க்கை முடிச்சுட்டு எஸ்ஓ எஸ்ஐ ஏஇ 3 பேரையும் இன்ஸ்பெக்ஷன் அனுப்பிச்சாச்சு. அவங்க வந்து இருக்க போலீஸ் துறையோட லா அண்ட் ஆர்டரோட போய் பொதுமக்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் சொல்லியாச்சு. ஓப்பனா பட்ட பகல்ல ஓப்பனா ஒரு வீட்டுல இருந்தும் ப்ராப்பர் டாய்லெட் வாட்டர், பூப் வாட்டர் அண்ட் யூரினேட்டட் வாட்டர் டைரக்டா ரோட்ல, டைரக்டா ஓப்பன் ரோட்ல, ஒரு ஆள் இல்ல. அந்த மொத்த திருவேங்கட நகர் ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த சைட்ல இருக்கக்கூடிய வீட்கள், ஹாஸ்டலு, கடைங்கள்ல இருந்து எல்லாருமே டைரக்டா ரோட்ல, அப்படியே பைப்பு ரோட்ல தான் இருக்கு. சாமாட்டு ட்ரெயின் உள்ள கூட கிடையாது. இப்போ வந்து சுவேஜ் சிஸ்டம் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடுச்சு, ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. அதை எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியும் எப்ப வேணா வாங்க, அப்படியே வாட்டர்ல பூப் இருக்கும், யூரினேட்டட் வாட்டர் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து எஸ்ஓ போலீஸ் டிபார்ட்மெண்டோட எஸ்ஓ எஸ்ஐ நேர்ல வந்து எத்தனை மாசம் மேடம் ஆச்சு நம்ம இன்ஸ்பெக்ஷன் போய்? மேலேயே 1 month. இல்ல அது அவங்க ஒரு ஆளால மட்டும் செய்ய முடியாது. ஏஐ எஸ்குவேர் சார் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரென்த் ஏஐ போட்டு லா அண்ட் ஆர்டர்ல தரமணி ஸ்டேஷன்ல இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? தரமணி ஸ்டேஷன்ல இருந்து சார் வணக்கம் சார், நீங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சார், லெட்டர் கொடுக்க சொல்றேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பத்தி கொஞ்சம் பேசணும். எனக்கு ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கிடைக்குங்களா பேசுறதுக்கு? நன்றி. அதனால நான் தனியா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை பத்தி மட்டும் பேசுறேன். ஈபி துறையில இருந்து வந்திருக்கீங்களா என்னோட வார்டுல? இப்ப வந்து அவர் சிபிஐ காலனில வேலை செய்ய தயாரா இருக்காரு. அவருக்கு கான்ட்ராக்டர் எந்த விதத்திலயும் சப்போர்ட் பண்ணலன்னா அவர் எப்படி வேலை செய்ய முடியும்? அவருக்கு வந்து கட் பண்ற கேபிள வாங்கி தர மாட்டாங்க, ஒரு ஜேசிபி எதுவுமே இல்லாம இருந்தா அவர் எப்படி அந்த வேலை செஞ்சு? சிபிஐ காலனி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹையஸ்ட் அபிஷியல்ஸ் ரிசைடிங் ஏரியா இன் மை வார்ட். ஆல் ரிட்டையர்ட் பீப்புள் ஃப்ரம் சிபிசிஐடி அபிஷியல்ஸ், ஜட்ஜஸ், அட்வொகேட்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், அந்த மாதிரி
இப்ப கரண்ட்ல ஆக்டிவா இருக்கிறவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க இருக்கக்கூடிய ஏரியா. அந்த அசோசியேஷன்ல இருந்து இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கேசிபினால இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் கேசிபி சிபிஐ காலனில இத்தனை இன்டர்லிங்க் பண்ணாம வச்சிருக்காங்க. நான் மழைநீர் வடிகால்வாயில மாநகராட்சி மூலியமா இவ்வளவு கோடி செலவு பண்ணி நம்ம மழைநீர் வடிகால்வாய் கட்டுறது டிராக்டர் மோட்டர் எதுவுமே வைக்க கூடாதுதான். இவங்க மழை காலத்துக்கு முன்னாடியே முடிச்சு தருவேன்னு சொல்லிட்டு மத்த மாமன்ற உறுப்பினர்கள் சொன்ன மாதிரி ஒரு தெருவு எடுத்தா அந்த ஒரு தெருவை முடிச்சுட்டு அடுத்த தெருவுக்கு போகணும். எல்லா இடத்துலயும் போய் உதறி வச்சுட்டு எல்லா இடத்துலயும் தண்ணி போக முடியாத மாதிரி பண்ணி விட்டுட்டு இவங்க பணம் வாங்கணும். என்ன மீட்டர் கணக்கு காட்டணும், எத்தனை மீட்டர் பண்ணிருக்கேன்ற கணக்கை காட்டணும். அவங்க சொல்ல மறந்துட்டாங்க, இத்தனை மீட்டர் நான் பண்ணிட்டேன் எனக்கு பில் பாஸ் பண்ணி கொடுங்க. தொழில் பண்ணக்கூடாது. இங்க வந்து இது பொதுமக்களோட சேவை. கேசிபி தாமஸ் ஐயாதுரை கூட இவங்க சப் எடுத்திருக்காங்க. எல்லாமே அந்த பில்லர் பாக்ஸ் ஈவி சதீஷ் தானே பேரு? சதீஷ் தானே? ஒரே நிமிஷம். Sir, there was a gap in work, that is why the water stagnated. Now we have completed the earthwork. Within 3 days we will complete the work. We will start the silt catch pit work and the laborers are also ready. இத போட்டது சதீஷ். இதானப்பா போட்ட? ஆமா சார். நீ போன டியூஸ்டே போட்ட. போன டியூஸ்டே தானப்பா போட்ட. இன்னைக்கு என்ன டேட்? நான் கேக்குறது மட்டும் தான் பதில் வரணும். இன்னைக்கு என்ன டேட்? நீ 3 நாள் சொன்ன, 7 நாள் டைம் ஆச்சு. இன்னைக்கு எனக்கு அசோசியேஷன்ல இருந்து மெசேஜ் அனுப்புறாங்க. Good morning sir, openings are not yet provided in the stormwater drainage, so the rainwater is still drained. Also, as the drainage work is completed, the street lights can be resumed அப்படின்னு போட்டிருக்காங்க. நீ ஸ்ட்ரீட் லைட்டோட போஸ்டையும் வந்து எலக்ட்ரிக்கல் ஏஐ கிட்ட கொடுத்து அதுக்கு மாற்று உங்களோட புரோட்டோகால் பிரகாரம் ஸ்ட்ரீட் லைட்ஸை நீங்க வந்து எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் லைட்ஸை திருப்பி நீங்க எரெக்ட் பண்ற வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் லைட் சொல்யூஷன் கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? இப்ப நீ சேர்மனுக்கு பதில் சொல்லு. நீ சொன்னது 3 நாள்ல பண்ணி தருவேன்னு போன டியூஸ்டே சொன்ன. தேர்ட் கிளாஸ்ல தான் வந்து தேர்ட் மெயின் ரோட் கனெக்ஷன் பண்ணனும் சார். தேர்ட் கிளாஸ் இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது சார். ரோட் கிராஸ் பண்ண கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த இடத்துல வாட்டர் ஸ்டாக்னேஷன்ஸ் இருக்காங்க சார். இல்லமா நிறைய மிஸ்ஸிங் லிங்க் இருக்குன்ற மிஸ்ஸிங் லிங்க்ஸ் 4th மெயின் ரோட்ல 4 இருக்குங்க சார். ஏன் 4 மிஸ்ஸிங் லிங்க் இருக்கு? சிபிஐ காலனி மெயின் ரோட் இபி பில்லர் பாக்ஸ், சிபிஐ காலனி ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் நாட் ஒன் இன்டர்லிங்க் பிளேஸ், சிபிஐ காலனி ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் தேர்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் நாட் ஒன் இன்டர்லிங்க் பிளேஸ், சிபிஐ காலனி செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் செகண்ட் மெயின் ரோட் தேர்ட் மெயின் ரோட் ஃபோர்த் மெயின் ரோட், disposal point at அண்ணா நெடுஞ்சாலை 25 மீட்டர் பிளாட்ஃபார்ம் நேர் நகர் ஃபர்ஸ்ட் லிங்க் ரோட். மொத்தம் 9 லிங்க், 9 இபிஏ வேலை, 2 பில்லர் பாக்ஸ், 5 பில்லர் போல், இங்க ஒரு பில்லர் பாக்ஸ். ரோட் கிராஸ் 2 இருக்குங்க சார். இல்ல பிபி எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சுதான் நீங்க கான்ட்ராக்டர் வேலை எடுக்கிறீங்க. இபி பாக்ஸ் இருக்கும், பில்லர் பாக்ஸ் இருக்கும், மரம் இருக்கும், எல்லாம் இருக்கதான் செய்யும். சார் நீங்க எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப், நான் முன்னாடியே உங்ககிட்ட ஒரு கோரிக்கையா வச்சிருந்தேன். என்னோட வார்டுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் செலவு செஞ்சு இந்த மழை காலத்துக்கு முன்னாடி 3 கான்ட்ராக்ட் இருக்காங்க. 3 டே நீங்க சூஸ் பண்ணீங்க. என்னைக்கு மாமன்ற உறுப்பினரா என் கூட இ சாரோ இல்ல ஏசி சாரோ நேர்ல வந்தாதான் இந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு என்னால ஒரு முடிவு காண முடியும். இல்லைன்னா பொதுமக்கள் வந்து எங்களை வந்து அவ்வளவுதான். இன்ஸ்பெக்ஷன் பிளஸ் இந்த மீட்டிங் முடிஞ்சது போன வாட்டியும் சேர்மன் சொல்லியிருந்தார், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்குன்னு தனியா ஒரு நாள் இந்த வாரத்துல அடுத்த வாரத்துல நீங்க அதிகாரிகளை கன்சல்ட் பண்ணிட்டு வேற யாரும் வேண்டாம். மிகப்பெரிய முக்கியமான விஷயம் அதுதான் சார். ஏன்னா நம்ம எதிர்கொள்ள போது மழை தான். இட் இஸ் a natural calamity. We have to be sufficiently ready for that. இவ்வளவு பணம் இந்த மாநகராட்சி மக்களோட வரி பணத்தை செலவு பண்ணிட்டு இன்னும் நான் போய் அங்க வந்து டிராக்டரை வச்சுக்கிட்டு இன்டர்லிங்க் பண்ணாத இடத்துல இருந்து இங்க இருந்து ஒரு டிராக்டரை போட்டு அந்த இடத்துக்கு விட்டுட்டு இருந்தோம்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். கோடிக்கணக்கான ரூபாய் கவுன்சிலர் சொன்னாங்க, கோடிக்கணக்கான ரூபாய் வந்து நம்ம அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்காக தமிழக செலவு பண்ணுது. அது நீங்க என்ன பண்றீங்க? மிஸ்ஸிங் நாம வந்து காட்டாம செஞ்சது வரைக்கும் பார்த்து பில் வாங்கிட்டு நீங்க என்ஜாய் பண்றீங்க. அப்போ அங்க அதான் 2 பிரச்சனை இருக்குது. கோடிக்கணக்கில் செலவு பண்ற அரசாங்கத்துக்கு கட்ட போடுவது. ஏன்னா இவ்வளவு கோடி செலவு பண்ணாங்க, மழை தண்ணி அப்படிதான் இருக்குது. ஜனங்க அரசாங்கத்தை சொல்லுவோம், ஜனங்களுக்கும் பிரயோஜனமே இல்லாத. அப்ப நீங்க சாப்பிடுறதுக்காக நீங்க வந்து என்ஜாய் பண்றதுக்கு அந்த டென்ட் இருக்குது. அதான் இன்னும் சொல்றேன், இன்னும் டீப்பா சொல்லணும்னா
மிஸ்ஸிங் இருக்கிறது அது வந்து கிரிமினல் மிஸ்டேக், அயோக்கியத்தனம். மழைநீர் வடிகால் போட்டு மழை தண்ணி போறதுக்குன்னா அவ்வளவு கோடியில செலவு பண்ணி காவாது. நீ எதுக்கு அந்த மிஸ்ஸிங் எதுக்கு வச்சுக்கிறீங்க? சரி, இப்ப அந்த வருஷம் சார் போக்கஸ் உடனே பண்ணுங்க. சேர்மன் அவர்களே, இவங்களாவது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏய் வந்து நல்லா பக்காவா கோஆபரேட் பண்றாரு. என் வார்டுல எல்லாம் கரெக்டா பண்ணி கொடுக்குறாரு. நீங்க அவரை பயன்படுத்திக்கணும். இல்ல, அவர் எத்தனை மணிக்கு போன் பண்ணாலும் போனை எடுத்து பதில் சொல்லக்கூடிய ஒரு ஏஐயா இருக்கிறாரு. உண்மையிலேயே அவரை பாராட்டணும். ஆனா அவர் என்கிட்ட வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஒரு இபி லைனை பஞ்ச் பண்ணிட்டா அதுக்கான தகவலை கூட அந்த கான்ட்ராக்டர் சொல்லாம விட்டுட்டு பொதுமக்கள் போன் பண்ணி அவர்கிட்ட சொன்னதும் நான் போன் பண்ணி சொன்னதும் தான் இவங்க ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி இபி ஒர்க் பண்ணா பண்றாங்க. யாரும் செய்யாத நீங்க அவர் பயன்படுத்திக்கணும். அவர் நிறைய ஒர்க் பண்ணணும், நீங்க பயன்படுத்திக்கணும். இருக்க ஒர்க் எல்லாம் முடிப்பா. சேர்மன் சொன்னதுக்கு மன்னிக்க வேண்டும். சேர்மனோட வார்டுல சிஎம்கே அற்புதமாக வேலை செய்யறது. சதீஷ்குமாருக்கு வந்து 182ல சிஎம்கே மாதிரி ஒரு ஒஸ்டான கான்ட்ராக்டர் நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் 4 மாசத்துல அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும். ராக்கெட் வேகத்துல போனாங்க. அவங்களுக்கு ஃபண்டு மேல இருந்து வரலையா இல்ல என்னன்னு தெரியல. ரம்ஜானுக்கு ஊருக்கு போனாங்கன்னாங்க, அப்புறம் பக்ரீதுக்கு ஊருக்கு போனாங்க. அம்பேத்கர் சாலை கெனால் ரோட்ல கடந்த 2 மாசமா தண்ணி பிரச்சனை தலை விரிச்சு உச்சத்துல இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தான். நான் போய் 3 மணி நேரம் மழையில நின்று தோண்டிட்டு இருக்கிறேன். ஒரு ஆளை வச்சு கூட அவங்களால சரியா ஒரு ஐடென்டிஃபை கூட பண்ண முடியல. பொதுமக்களுக்கு டே டு டே நான் தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பெரியண்ணன் இந்த பண்ணிட்டு தான் இருக்கிறேன்ற என் ஆபீஸ்ல சொல்ற பதில எல்லாம் இங்க வந்து போய் பேசிட்டு இருக்க கூடாது. ஏய் சார், வந்திருக்கீங்களா சார்? நீங்க பேசிக்கலாம். அவங்க வந்து சேர்மன் அவர்களே, செந்தில் நகர், மாருதி நகர் எவ்வளவு மோசமான பகுதின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்ல தேவை. ஏன்னா வந்து நீங்க இருந்து பார்த்த இடங்கள் அது பொலிட்டிக்கல் ரீதியா. அந்த பகுதியில எல்லா தெருவுலயும் பாதி ஏசி சார் கூட அன்னைக்கு வந்தாங்க. ஆமா, இவங்கதான் பாதி டச் பண்ணிட்டு ஆமா கொண்டு போய் பாண்டியன் சாலையில அந்த 7 தெருவும் முடிச்சுட்டா உள்ள ஒரு மாருதி நகர்ல 4 எல்லா இடத்துலயும் இன்டர்லிங்க் பண்ணாம மிஸ்ஸிங் இருக்கு. மிஸ்ஸிங் இருந்தா எப்படி ஒரு 3 தெரு முடிச்சா கூட சந்தோஷம் தான். சில்ட் கேட்ச் பிட்டு போடணும். ஐயோ, நான் அவங்கள புகழ்ந்துட்டு தானே ஆரம்பிச்சேனே. அவங்க வந்து அவங்க கொடுத்த டேட் எல்லாம் நான் வந்து வாட்ஸ்அப்ல உங்களுக்கு காட்டுறேன். இவரே வந்து ஆபீஸ்ல உட்காந்து கையெழுத்து போட்டு 3 மாசமா இந்த மாசம் முடிக்கிறேன், அடுத்த மாசம் முடிக்கிறேன், ஒரு மாசமும் புது டைம் டேபிள போட்டு ஸ்கூலுக்கு அந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு கொண்டு வருவாங்க. இப்ப முடிச்சுட்டாங்க. தண்ணி போனல சார். சரி, நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன். மிஸ்ஸிங் லிங்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரோட்ல ஏன் தண்ணி தேங்க? சார், நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார். நீங்க என் கூட இன்ஸ்பெக்ஷன் வாங்க சார். நீங்க அந்த பதில நீங்க நான் எப்படி நான் பப்ளிக் கிட்ட இத ஒரு பதில சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க.
23 ஆகஸ்ட் அதுவுமா காந்தி தெரு நேரு தெருவுல 2 ஈபி போல் இப்படி சாஞ்சிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 45-60 டிகிரி சாஞ்சிட்டு இருக்கு. கண்ணகி நகர்ல மழை பெஞ்சு ஒரு ஈபி கேபிள் அறந்து ஒரு சாலை பணியாளர் உயிரிழந்தாங்க. இது பப்ளிக் இருக்கிற ஏரியா. இப்ப மழை பெய்யுது. என்னைக்கு அது எந்த சைடு சாயும்னு யாருக்குமே தெரியாது. இதுல யாரையும் நான் குற்றம் சொல்ல விருப்பப்படல. ஆனா ஒரு மாமன்ற உறுப்பினரா என்கிட்ட 2 பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அத இபி ஏடி சார் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். இபி ஏடி சார் இட் வில் பி ரெக்டிஃபைட் பை மண்டேன்னு சொன்னார். இதோட 5 மண்டே முடிஞ்சிச்சு, 2 அமாவாசை முடிஞ்சிச்சு, புரட்டாசி வந்துச்சு. இல்ல சார், நீங்க இல்லையே, சதீஷ் தானே அவரு ரிலீவ் ஆயிட்டாரு. இல்ல அவரு அவர் நான் பார்த்தது இல்ல. சாரி, நீங்க உட்காருங்க. உங்களை நான் குற்றம் சொல்ல முடியாது. இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட நான் கொடுக்கல. ஏடி லெவல்ல கொடுத்துட்டேன். ஏடி லெவல்ல கொடுத்துருக்கேன். கேட்டா போல் இல்லையா, போல் தரமாட்டாங்கன்னு என்கிட்ட சொல்றாரு. திருவள்ளூர் தெரு பர்மா காலனி அந்த பொதுமக்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை அவங்களுக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் ஒரு தடவையும் ஸ்ட்ரீட் லைட்ஸை என்னோட சொந்த செலவுல மாத்தி 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 கொடுத்தாச்சு. அங்க எந்த ஒரு சாலையும் அமைக்க கூடாது. இல்ல, அது பில்டிங் தான் கட்டக்கூடாது. கட்டிடங்கள் தான் அமைக்க மாநகராட்சி மூலியமாவோ தனியார் மூலியமாவோ எந்த ஒரு இது மூலியமாவோ கட்டிடங்களோ சாலைகளோ மழைநீர் வடிகால்வோ கட்டக்கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் எல்லாருக்கும் இது பேசிக் அத்தியாவசிய தேவை. இருட்டுல வெளிச்சம் கூட இல்லைன்னா அவங்க கிராமம் அத இந்த மன்றத்து மூலியமா 1ல இருந்து 10 தெரு வரைக்கும் 17 லைட் எரியுது. சார் கோர்ட் ஆர்டர் இருக்குன்னா சார் எனக்கு 17 லைட் பண்ணி கொடுங்க. அந்த பதில் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். 1ல இருந்து 10 தெரு. இந்த மன்றத்தில் 182வது பொதுமக்களின் கோரிக்கையை இங்கு எடுத்துரை வைக்க எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து துறை அதிகாரிகளுக்கும், மண்டல குழு தலைவர்களுக்கும், நிலைக்குழு தலைவருக்கும், சக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்டது போலவே எனக்காக ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுக்கு செப்பரேட்டா கம்மிங் வீக்லயோ நெக்ஸ்ட் வீக்லயோ நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணா என்னோட வார்டு மட்டும் இல்லை, இந்த ஜோன் 14 என்னைக்குமே நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் செயல்படுறேன். அவுட் ஆஃப் ஆல் த ஜோன்ஸ் கம்மிங் மான்சூன்ல ஜோன் 14ல தண்ணி தேங்காம இருந்து இந்த மழைநீர் வடிகால்வாய் சக்சஸ்ஃபுல்லா இருந்து அனைத்து வார்டுலயும் பொதுமக்கள் கிட்ட அனைத்து கவுன்சிலர்களும் நல்ல பேர் எடுக்கணும்ன்ற நல்ல விதத்துல நான் சொல்றேன். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் தமிழக முதல்வருடைய கொள்கைப்படி லட்சியப்படி அனைத்து